பாப்பாக்கு வந்து சுத்தமா முடியே இல்ல, கொஞ்சம் முடிதான் இருக்கு. அதுல வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்ட அந்த ஜடைக்கு ஒரு பெரிய பேண்ட் எடுத்து அந்த பேண்டை வச்சு சுத்திக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு ஜடை வந்து பெருசா தெரியணும், அப்பதான் அழகா இருக்கும் பார்க்க. அதுக்காக இப்போ அவனோட முடியை எடுத்து ஒரு சின்னதா ஒரு ஹேர் பின்னை வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். அத்தை தான் செக்யூர் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக இப்போ கொண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கொண்டையில் நம்ம ஆல்ரெடி ஒட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஜடையை எடுத்து அப்படியே நாட் போடுறோம். ஸோ 3 த்ரெட்டும் மிங்கிள் ஆகிற மாதிரி வச்சு நாட் போட்டுக்கோங்க. அந்த த்ரெட் வந்து வெளியில தெரியவே கூடாது. இந்த பூ வந்து வாடவும் வாடாது, உங்களுக்கு அது வந்து ஒரு நசுங்கி போன மாதிரியும் தெரியாது, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம உள்ள நூலில் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால எப்பவுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தான் தரும். ஸோ சூப்பராக இப்போ நம்ம ஜடையை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அந்த கொண்டைக்கு நான் அடியில் போட்டிருந்தேன் இல்லையா மல்லிப்பூ, அதே மாதிரி ஸ்டிச்சஸ் தான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து நான் வந்து அது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கொண்டைக்கு நான் வந்து சுற்றிக்கிறேன். அதை சுற்றினதை நான் வந்து ஹேர் பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஹேர் பின் வச்சு குத்தினாதான் நிற்கும். ஸோ 4 சைடும் நான் அதே மாதிரியே ஹேர் பின் வச்சு குத்திக்கிறேன். 5 மினிட்ஸ்ல தச்சிட்டோம். இந்த ஜடை ரெடியா பாப்பா வந்தான், ஜடை எடுத்து அதில் ஒட்டிட்டு பாப்பா தலையில அட்டாச் பண்ணிடும். இப்போ சென்டர்ல வந்து நான் ஆல்ரெடி ஜடை பில்லையா ஜடை வச்சு ஒரு ஜடை வச்சிருக்கேன் பாப்பாவோட தலையில. ஸோ இப்போ பாருங்க ஜடை சூப்பரா ரெடி ஆயிருக்கு. ஒரே ஒரு சின்ன ஃப்ளவர் கூட நாங்க யூஸ் பண்ணல. இதான் ஜடையோட ஓவர் வியூ. பாருங்க, ஜடையை முன்னாடி எடுத்து போட்டுறாங்க பாப்பாக்கு. ஸோ அவனுக்கு எந்த ஃபீலுமே இல்லை, ரொம்ப ஹாப்பியா இருந்தான், ஜாலியா இருந்தான். உங்களுக்கு எந்த டவுட்டுமே தேவையில்ல. எல்லா வயசு பாப்பாவுக்குமே நீங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். குட்டி பாப்பா கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து அந்த ஜடை இருக்க ஃபீலும் தெரியாது, அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. 5 மினிட்ஸ்ல இந்த ஜடையை தச்சிட்டோம் நாங்க, கஷ்டமே படல. பாப்பாவும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணா.